திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி 3. மதுரவேணிக்கு அவன் அகன்ற மார்பை பார்த்ததுமே புதிய உற்சாகம் பிறந்தது. அவன் மார்பில் வெண்புரி நூல் இல்லை. இவன் அரச குலத்தைச் சேர்ந்தவன்தான். இந்த மாதிரி தோளமைப்பு அரசர்களுக்குத்தான் உண்டு. சிலம்பாறு அருவியில் சுந்தரபாகு நனைய ஆரம்பித்தான். அருவி நீர் கற்பாறை போன்ற அவனது தேகத்தில் விழுந்தது. அது மழைச்சாரலாக சிதறியது. அந்த சாரலில் தான் நனைய மாட்டோமா என்கின்ற ஏக்கத்துடன் அவன் நீராடுவதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை அறியாமல் அவன் ஆனந்தமாக நீராடி கொண்டிருந்தான். இவன் யாராக இருந்தாலும் என்ன, கள்ளழகர் அனுப்பியவன் இவனே. இவன்தான் என் மணாளன். தனக்குள் அவள் கூறிக்கொண்ட பொழுது 2 சூரியன்கள் அங்கே உதிக்கத் தொடங்கியிருந்தன. கிழக்கில் கண்ணில் தெரியும் ஒளிக்கடவுளும் மதுரவேணியின் இதயத்தில் கண்ணுக்கு புலப்படாத காதல் கதிரும் ஒருங்கே உதித்தன. சோமலாபுரத்து ரகசியம். பாவன வீரபத்திரர் தன் குலதெய்வமான காத்தியாயினிக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார். தன் உள்ள கிடக்கையெல்லாம் அவளிடம் கொட்ட தீர்த்துவிட்டு இனிமேல் எல்லாம் உன் கையில் என்கின்றபடி மன நிறைவோடு தீப ஆராதனை செய்தார். அதை கண்ட அவர் மனைவி சவுந்தராதேவி பரபரப்புடன் சிற்றுண்டி அருந்துவதற்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தாள். வீரபத்திரர் பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தார். உக்கிரான அறையில் அவருக்கு வெள்ளித்தட்டில் கேழ்வரகு அடைகளை அடுக்கி அதன் மீது பசும் நெய்யை ஊற்றி தயாராக வைத்திருந்தாள் சவுந்தராதேவி. ஒரு சிறு கிண்ணத்தில் சுக்கு வெல்லத்தையும் இட்டு பக்கத்தில் வைத்தாள். தட்டின் முன் அமர்ந்த வீரபத்திரர் ஒரு விள்ளல் அடையை எடுத்து வாயில் போட போனார். அப்பொழுது தாதி மகரந்தம் அலறியபடியே உள்ளே ஓடி வந்தாள். அம்மா அம்மா, என்ன மகரந்தம், என்ன விஷயம்? உக்ரான அறையிலிருந்து தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தாள் சவுந்தரா. அம்மா, உங்கள் தமையனார் வந்திருக்கிறார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை போலும். அப்படியே வாதிற்படியிலேயே சரிந்து விழுந்து விட்டார் என்று அவள் சொன்னதுதான் தாமதம். சவுந்தராவும் தட்டின் முன் அமர்ந்திருந்த வீரபத்திரரும் பதைபதைத்து வாசலுக்கு விரைந்தார்கள். தாதி சொன்னது போல் பட்ராயர் சுவாமி நிலைப்படியில் சரிந்து குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்தார். வல்லவன் அவரை ஆசுவாசப்படுத்தி கொண்டே இருந்தான். அண்ணா, என்னாயிற்று உங்களுக்கு? அலறியபடியே தன்னை நோக்கி குனிந்த சவுந்தராவை அலட்சியம் செய்த பட்ராயர் பின்னால் வந்து நின்ற வீரபத்திரரை நோக்கி கை கூப்பினார். அவர் குரல் நடுங்க ஆரம்பித்தது. வீரபத்திரரே, ஆபத்து! சோமலாபுரம் மக்களை காப்பாற்றுங்கள்! புலம்பினார் பட்ராயர். என்ன நடந்தது மைத்துனரே? சோமலாபுரம் மக்களை காப்பாற்றுங்கள் வீரபத்திரரே! மீண்டும் இன்னும் அதையே சொன்னார் பட்ராயர். வீரபத்திரர் கேள்வியுடன் அருகில் இருந்த வல்லபதேவனை பார்த்தார். சுவாமி, நான் தங்கள் மைத்துனரின் தலைமை சீடன். என் பெயர் வல்லபதேவன். ஹொய்சல மன்னரால் சுவாமிக்கு உயிருக்கு ஆபத்து உண்டாகுமோ என்கின்ற அச்சத்தில் அவரும் நானும் சோமலாபுரத்தில் இருந்து தப்பி இங்கே வந்திருக்கின்றோம். வீரபத்திரர் புருவத்தை நெறித்தார். மைத்துனரின் உயிருக்கு ஆபத்தா? என்ன சொல்கின்றீர் வல்லவரே? ஆம் சுவாமி, கடந்த வாரம் நிகழ்ந்த சூரிய கிரகத்தன்று எங்கள் சோமலாபுரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த சமயம் சோமலகிரி மலை பிறந்து உள்ளிருந்து அபரஞ்சி பொன் புதையலாக வெளிப்பட்டது. அதை கேள்விப்பட்ட மன்னன் வீரசோமன் தன் படை வீரர்களுடன் அங்கே வந்து பொன்னை அபகரித்து விட்டான். தடுத்த எங்கள் கிராமத்து இளைஞர்களை கொன்று விட்டான். படை வீரர்கள் ஹொய்சல படைத்தளபதி சிங்கண்ணருக்கு பட்ராயர் சுவாமி தங்களுடைய மைத்துனர் என்பது தெரியும். தங்கள் மூலம் பாண்டிய மன்னருக்கு பொன் புதையல் விஷயம் தெரிந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் பட்ராயர் சுவாமியை தீர்த்து கட்ட உத்தரவிட்டார். குதிரைப்படை தலைவன் பட்ராயர் சுவாமியை தேடிக்கொண்டே வந்தான். நாங்கள் அங்கிருந்து தப்பிவிட்டோம். ஆனால் கிராம மக்கள் மூலமாக விஷயம் வெளியே கழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை சிறை வைத்துள்ளான் அவன். வீரபத்திரர் திகைத்தார். எதற்காக பாண்டிய மன்னனுக்கு இந்த அபரஞ்சி பொன் புதையல் பற்றி தெரியக்கூடாது என்று ஹொய்சலர்கள் நினைக்கிறார்கள்? சுவாமி, விக்ரமசிங்கபுரத்தில் வீர சோமேசன் கட்டுகின்ற போசலீஸ்வரம் என்னும் கோவிலுக்கு இந்த பொன்னை உபயோகப்படுத்தப் போகிறார்களாம். பாண்டிய மன்னனுக்கு தெரிந்தால் அதை அபகரித்து விடுவான் என்று ஹொய்சலர்கள் அஞ்சுகின்றனர். வல்லபதேவன் கூறியதை கேட்டு வீரபத்திரர் மலைத்து போனார். அவருடைய இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. பாண்டியர்களின் தனாதிகாரியாக இருக்கும் அவர் அரசியலில் இன்னும் பெரிய பதவிகளை அடைய வேண்டி மன்னர் சுந்தரபாண்டியனின் தயவை நாடி நின்றார். சற்று முன் குலதெய்வத்திடம் அழுது புலம்பியதற்கு உடனடியாக அவர் வழியை காட்டிவிட்டாலே வீரபத்திரரின் வயிற்றை அதுவரை கிள்ளிக்கொண்டிருந்த பசி இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டது. அபரஞ்சி பொன் புதையல் ஒன்று கிடைத்திருக்கிறது என்று பொன் பித்தர் சுந்தரபாண்டியனிடம் சொன்னால் இவர் நிலை உடனே உயர்ந்து விடுமே. உற்சாகம் பொங்க தாதியிடம் சொன்னார்.
மகரந்தம், ஓடிப்போய் நமது வைத்தியர் சிகாமணியை அழைத்து வா என்று கூறியவர் தன் இரு கைகளால் பற்றாயரை அப்படியே வாரி உள்ளே தூக்கிச் சென்றார். மைத்துனரே, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் மன்னரிடம் உடனடியாக விஷயத்தை தெரியப்படுத்தி சோமலாபுரம் மக்களை விடுவிக்க ஏற்பாடு செய்கின்றேன். வீரபத்திரர் அரண்மனைக்கு கிளம்பினார். சுவாமி, தாங்கள் இன்னும் பலகாரம் செய்யவில்லை. சவுந்தரா நீட்டிய தட்டை வாங்கி வல்லவரிடம் கொடுத்துவிட்டு குதிரை லாயத்தை நோக்கி நடந்து சென்றார் வீரபத்திரர். அரண்மனை அடைந்ததும் நேராக மன்னரின் அந்தரக ஆலோசகரும் அறம் காவலருமான மாதவ மாலாலங்கரை சந்திக்கச் சென்றார். என்ன வீரபத்திரரே, கஜானா கணக்கு வழக்கெல்லாம் தயாராக உள்ளதா? மன்னர் எப்பொழுது வேண்டுமானாலும் கணக்குகளை ஆராய்வார். மாலாங்காரர் அரசர் சுந்தரபாண்டியிடம் தனக்குள்ள நெருக்கத்தை இந்த மாதிரி மறைமுகமாக அச்சுறுத்தல்கள் மூலம் அடிக்கடி வெளிப்படுத்துபவர். இந்த முறை வீரபத்திரர் அதை மௌனமாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மாலாங்காரரே, அதைவிட முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது. அதை உடனடியாக மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும். உடனடியாக என்கின்ற சொல் சற்று அழுத்தத்தை கொடுத்து வீரபத்திரரை கேள்வியுடன் பார்த்தார் அந்தரங்க ஆலோசகர். என்ன விஷயம் வீரபத்திரரே? முதலில் கணக்கை சரிபார்த்துவிட்டு பிறகுதான் மற்றதெல்லாம். இல்லை மாலாங்காரரே, இது தலைபோகும் விஷயம். நீர் இந்த விஷயத்தில் பிடிவாதம் காட்டாமல் என் வழி போவதுதான் நல்லது. மன்னரின் ஆப்தராக இருக்கும் நீங்கள் இந்த தகவலை மன்னர் காதில் விழாதபடி குறுக்கே நின்று காலத்தை கடத்தி கொண்டிருந்தால் அவரது கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். காரணமாக தங்களை விட நான் கூறப்போகும் மன்னனின் விஷயம் அவர் இதயத்திற்கு நெருக்கமானது. விஷமத்துடன் சிரித்த வீரபத்திரர் மாலாங்காரர் யோசித்தார். விஷயம் எதுவும் இல்லாமல் வீரபத்திரர் தன்னிடம் வார்த்தை ஜாலம் செய்ய மாட்டார். அவரது தீவிரத்தை பார்த்து அந்த தகவலை மன்னரை தவிர வேறு யாருக்கும் தெரிவிப்பார் அவர் என்று தோன்றவில்லை. சரி, மன்னர் என்ன செய்கிறார் என்று பார்க்கின்றேன் என்றபடியே தனக்கு ஏற்பட்ட தோல்வியை மறைக்க அங்கிருந்து அகன்றார். அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்த வீரபத்திரரின் மூளை வேகமாக செயல்பட்டது. இந்த வாய்ப்பை நாம் சரியாக உபயோகித்து மன்னரின் நம்பிக்கையை பெற்றுவிட வேண்டும். பொன் என்றால் வாயை பிளக்கும் சுந்தரபாண்டியனிடம் தான் ஒரு பொன் முட்டையிடும் வாத்து என்பதை புரிய வைக்க வேண்டும். பற்றாயரின் சீடன் வல்லபன் சொன்ன விவரங்களை தான் அறிந்த விவரங்களாகச் சொல்லி சுந்தரபாண்டியனின் நன்மதிப்பை பெற்றுவிட வேண்டும். அபரஞ்சி பொன் பற்றி தனக்கு நிறைய தெரியும் என்பது போல காட்டிக்கொண்டால் சுந்தரபாண்டியன் இவரை தன் பக்கத்திலேயே வைத்து கொள்வான். மாலாங்காரர் போல தானும் அந்த நெருக்கத்தை உபயோகித்து பல காரியங்களை சாதித்து கொள்ளலாம். சந்தன மரத்தாலான பாதரட்சைகள் ஒலிக்க மன்னர் வருவதைக் கண்டு வீரபத்திரர் எழுந்து நின்றார். உடனே மாதவ மாலாங்காரர் வராதது அவருக்கு பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியது. குறுக்கீடு இல்லாமல் மன்னரிடம் மனம் திறந்து அளாவலாவலம். அதனால் அவரை கண்டவுடன் மன்னர் வாழி என்றார். என்ன வீரபத்திரரே, ஏதோ தலைபோகும் விஷயம் என்று மாலாங்காரர் சொன்னார். அப்படி என்ன விஷயம் நடந்துள்ளது? சுந்தரபாண்டியன் அமர்ந்தபடியே இவரையும் உட்காரச் சொல்லி கையசைத்தான். அதிலேயே மகிழ்ந்து போனார் வீரபத்திரர். இவரை மன்னரை சந்திக்க வரும்போதெல்லாம் அவன் இவரை உட்காரச் சொல்லும் வழக்கம் கிடையாது. இதுவும் ஒரு வகை தந்திரமே. பெரிய பதவியில் இருப்பவர்கள் தம்மை சந்திக்க வரும் வேண்டாத விருந்தினர்களை சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்பதற்காக மூன்றாவது நபர் ஒருவரை அருகிலேயே நிற்கச் செய்வார்கள். அதனால் வந்தவர்கள் மன்னனிடம் மனவிட்டு பேச முடியாமல் உடனடியாக கிளம்பி விடுவார்கள். ஆனால் இப்பொழுது மன்னர் இவரை உட்கார சொன்னதன் மூலம் இவர் சொல்லப்போவதை செவிமடுத்து கேட்க தயாராக இருக்கிறான் என்பதை உணர்த்தியது. நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. மன்னனின் முழு கவனத்தையும் தன்பால் இழுக்க வேண்டும். வீரபத்திரர் வேண்டுமென்றே அறை முழுவதையும் சுற்றி நோட்டம் விட்டார். அங்கே யாருமில்லை என்று அவருக்கு தெரியும். இருப்பினும் மன்னரின் ஆர்வத்தை தூண்டிவிடவே அவர் அப்படி செய்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே மன்னனின் முகத்தில் ஆவல் பரவியது. இங்கே யாருமில்லை வீரபத்திரரே, சொல்ல வந்ததை தாராளமாக சொல்லலாம். வீரபத்திரர் மன்னனின் முகத்தை ஜாக்கிரதையாக பார்த்தார். இதோ போடுகின்றேன் தூண்டில், சிக்கிக்கொள் என்கின்ற பாவனையில் அவர் கண்களை நேராக நோக்கினார். மன்னா, ஸ்வர்ண புதையல் ஒன்று கிட்டியுள்ளது. அதை நம் கஜானாவில் சேர்க்க வேண்டும். சுந்தரபாண்டியனின் கண்கள் பிரகாசத்துடன் உறிந்தன. என்ன சொல்கிறீர் வீரபத்திரரே? சென்ற வாரம் ஹொய்சல நாட்டில் சோமலகிரி மலை வெடித்தது. அதில் அபரஞ்சி பொன் கிட்டியுள்ளது என்று அந்த கதையை கூறத் தொடங்கிய வீரபத்திரர் தன் மைத்துனர் பற்றாயர் உயிருக்கு பயந்து தன்னிடம் அடைக்கலம் புகுந்தது வரை விலாவாரியாக எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார்.
உண்மையிலேயே சுந்தரபாண்டியன் அசந்துதான் போனான். இவன் கஜானாவில் இருந்த பொன்னெல்லாம் தற்பொழுது திருவரங்கன் கோயில் விமானமாகவும் வட்டில்களாகவும் தோரணங்களாகவும் உள்ளன. கைவசம் பொன் இல்லையே என்கின்ற நிலையில்தான் அரங்கன் ஒரு சொர்ண புதையலை காட்டியுள்ளான். இது விளையாட்டாக போய்விடக்கூடாது வீரபத்திரரே, நீ சொல்வது உண்மைதானே? எச்சரிக்கையுடன் கேட்டான் சுந்தரபாண்டியன். ஸ்வர்ண புதையலை தன் கண்ணால் பார்த்த என் மைத்துனர் பட்ராயர் என் இல்லத்தில்தான் தங்கியிருக்கின்றார், வீரபத்திரர் சொன்னார். பரவாயில்லை மாலாங்காரர், நாம் நினைத்தது போல விஷயம் தெரியாமல் இல்லை, ஏதோ ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார் போலும். மன்னன் சுந்தரபாண்டியன் தன் அந்தரங்க ஆலோசகரை கொண்டிருந்த கோபத்தை வெட்டொழித்தான். மாலாங்காரர் வீரபத்திரரை வெற்றி புன்னகையுடன் பார்த்தார். அப்பாடா என்கின்ற நிம்மதி மனதில் பரவியது. சரியான சமயத்தில் இவருடைய தேரோட்டி காளமேகம் சோமலாபுர அபரஞ்சி பொன் ரகசியத்தை இவரிடம் சொல்லியிருந்தான். இல்லையேல் மன்னரின் கோபத்துக்கு ஆளாவதோடு மட்டுமில்லாமல் இந்த குள்ளநரி வீரபத்திரர் இவருக்கு இருக்கும் இடத்தை தான் உயர்ந்துவிட பார்த்திருக்கிறான். தனது சாரதி காளமேகத்திற்கு மனதிற்குள் நன்றி கூறினார் மாலாங்காரர். அது சரி, காளமேகத்துக்கு எப்படி சோமலாகிரி ஸ்வர்ண புதையல் விஷயம் தெரிய வந்தது? அது வேறு ஒன்றும் இல்லை, வீரபத்திரர் வீட்டு தாதியான மகரந்தத்தை வைத்தியர் வீட்டுக்கு அவர் அனுப்பினார் அல்லவா? வழியில் தன் பிரிய காதலன் கால்மேகத்துடன் சிறிது நேரம் காதல் வார்த்தைகளை பரிமாறி இருக்கிறாள் அவள். பேச்சிற்கு நடுவே வல்லவர் வீரபத்திரரிடம் சொர்ண புதையல் பற்றி தெரிவித்த தகவல்களை அவனிடம் சொல்ல அவன் மூலம் விஷயம் மாலாங்காரருக்கு எட்டிவிட்டது. வல்லவர் வீரபத்திரரிடம் சொர்ணம் பற்றி தகவல்களை தெரிவித்த பொழுது மகரந்தம் அங்கேதானே இருந்தாள். வீரபத்திரருக்குத்தான் இது உரைக்கவில்லை. காட்டில் எழுந்த மரண ஓலம். வீர சோமேசனின் கண்கள் சோமலாகிரி பிளவில் கொட்டியிருந்த அபரஞ்சி பொன் படிமத்தை அளவெடுத்தது. அவன் நினைத்தால் இது போசலேஸ்வரர் சிவன் கோவில் முழுவதையுமே பொன்னால் வேய்வதற்கு போதுமானதாக இருக்கும் என்று அவன் மனம் எடை போட்டது. அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த இளைய மகன் ராமநாதனின் கண்கள் பேராசையில் பிதுங்கி வெளியே வந்து விழுந்துவிடும் போல் இருந்தது. தந்தையின் ஒரே வாரிசான தானே நாட்டை ஆளமாட்டோமா என்கின்ற ஏக்கம் ஏற்கனவே அவனுக்கு உண்டு. இப்பொழுது இத்தனை பொன்னையும் தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற வெறியும் அவனுள் எழுந்தது. அவனுடைய ஆசைகளுக்கு தடைக்கல்லாக இருந்தது அவனுடைய அண்ணனும் பட்டத்து இளவரசனுமான வீர நரசிம்மன் தான். நரசிம்மனுக்கு இயற்கையிலேயே ராஜதந்திரமும் மக்களின் ஆதரவும் இருந்ததைக் கண்டு பொறாமைப்பட்டான் ராமநாதன். தனக்கு மக்களிடையே ஒரு அறிமுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் பெயருக்கு முன்னால் வீர சோமேஸ்வரன் என்கின்ற தந்தையின் பெயரில் இருந்த வீரே என்கின்ற அடைமொழியை சேர்த்து கொண்டு தன்னை வீர ராமநாதன் என்றே அழைத்து வந்தான். வீரே என்கின்ற அடைமொழி அவன் முன் சேர்ந்ததே தவிர தந்தையின் நிழலிலேயே குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். பதவியும் புகழும் நரசிம்மனை வலிய தேடிக்கொண்டு வர ராமநாதனோ அந்த பதவியும் புகழையும் தேடி அலைந்து கொண்டிருந்தான். இப்போது கூட வீர நரசிம்மன் பண்டரிபுரத்தை கைப்பற்றி அங்கே பண்டரிநாதன் ஆலயத்தை செப்பனிட்டு கொண்டிருந்தான். வீர நரசிம்மன் ஹொய்சல சாம்ராஜ்யத்தை தனது பராக்கிரமத்தால் பலமடையச் செய்து தந்தை வீர சோமேஸ்வரனுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்க ராமநாதனோ தன் தந்தையிடம் சாமதான பேத தண்டத்தை பிரயோகித்து அவரது ஏகபோக வாரிசு போலவே செயல்பட்டு கொண்டிருந்தான். தன் பெயரை விளங்கச் செய்வது மூத்த மகன் வீர நரசிம்மனின் வீரமும் பராக்கிரமும் தான் என்பது வீர சோமேஸ்வரனுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் ராமநாதனின் மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இல்லாத வீரமும் திறமையும் அவனிடம் இருப்பதாக போற்றி அவ்வப்போது அவனையும் கௌரவப்படுத்தி கொண்டிருந்தான். ராமநாதனுக்கு பெரிய ஆதரவாக செயல்பட்டவர் பண்டாரி மஞ்சுநாத போத்தி. அதற்கும் காரணம் உண்டு. பண்டாரி என்னும் பதவி ஹொய்சல நாட்டின் நிதியமைச்சர் பதவி என்றே சொல்லலாம். மஞ்சுநாத போத்தி பண்டாரியாய் அதிக அதிகாரத்துடன் செயல்பட்டு கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் வீர சோமேசன் ஹிரண்ய பண்டாரி என்னும் புதிய பதவியை உருவாக்கி நஞ்சுண்ட நாயரை அந்த பதவியில் அமர்த்திவிட்டான். வீரசிம்மனின் தீவிர ஆதரவாளரான நஞ்சுண்டராயர் போத்தியின் பரம வைரி. அவர் ஹொய்சல நாட்டின் பொன் சுரங்கங்கள் அவர் வசம் இருக்க
போத்திக்கு வரி வசூலிக்கும் பணி மட்டும்தான் மிஞ்சியது. இதனால் மனம் நொந்த மஞ்சுநாத போத்தி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வீர நரசிம்மனுக்கு எதிராக அவனது தம்பியை முடுக்கிவிட்டு கொண்டிருந்தார். இந்த சமயம் பார்த்துதான் சோமலாபுர சொர்ண புதையல் வெளிவந்தது. ஏற்கனவே குழம்பி போயிருந்த ராமநாதனின் மனதை மேலும் குழப்பிவிட்டது. வித்யாதாரர் வீர சோமேஸ்வரிடம் சொர்ண புதையல் விவரத்தை வெளியிட்ட மறுகணமே ராமநாதனின் குறுக்கு புத்தி பிழித்தெழுந்தது. தனது ஆதரவாளர்களான மஞ்சுநாத போத்தி, மாதையன் ஆகியோரை ரகசியமாக அரண்மனைக்கு வரவழைத்தான். இளவரசே, இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. உங்கள் அண்ணன் நரசிம்மன் நல்ல வேளையாக பண்டரிபுரத்தில் இருக்கிறார். அவர் திரும்பி வருவதற்குள் தங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு சோமலாபுரத்து சொர்ண புதையல் தங்களுக்கு பெரிதும் உதவும். மஞ்சுநாத போத்தி தூபம் போட்ட அவர் போட ஆரம்பிக்க அவர் போட்ட இடத்திலிருந்து மாதையன் தொடர்ந்தான். இளவரசே, மன்னர் என்னதான் தங்களது திறமைகளை மதித்தாலும் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் விளங்கும் பட்டத்து இளவரசர் வீர நரசிம்மனை எதிர்கொண்டு தங்களை பதவியில் அமர்த்த மாட்டார். அதனால் சோமலாபுரத்து சொர்ண புதையலை கொண்டு விக்கிரமபுரத்தில் உள்ள போசலேஸ்வர ஆலயத்தில் பொன்மேயப் போகிறார் மன்னர். அதிர்ஷ்டவசமாக அந்த பகுதியில் விசேஷ பிரதிநிதியாக தாங்கள் இருக்கின்றீர். நாளைக்கு வீர நரசிம்மன் ஹொய்சல சிம்மாசனத்தில் மன்னராக பதவியேற்கும் பொழுது தாங்கள் ஹொய்சாலர்கள் தமிழ் பேசும் பகுதிகளுக்கு மன்னராக பொறுப்பேற்று விடலாம். தங்களை சோழ ஹொய்சால மன்னனாக பிரகடனப்படுத்தி விடலாம். ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாண்டான் மாதையன். ராமநாதனுக்கும் இந்த யோசனை பிடித்திருந்தது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் மாதையா? போத்திக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. ராமநாதன் இவர்கள் வசம் சிக்கிக் கொண்டு விட்டான். இவனை பகடைக்காயாக பயன்படுத்தி வீர சோமேசனை ஒரு கை பார்த்து விட வேண்டியதுதான். இளவரசே, முதலில் சோமலாபுரத்து சொர்ண புதையலை பற்றி 2 பேருக்கு தெரியக்கூடாது. யார் அந்த 2 பேர்? அரங்கன் கோயில் பொன்மேய்ந்த பொன் பித்தன் சடையவர்ம சுந்தரபாண்டியன். அவன் காதில் இந்த விஷயம் விழக்கூடாது. அடுத்தது, மற்றொருவருக்கும் இது தெரியக்கூடாது. அது யார்? ராமநாதன் கேட்டான். தங்கள் அண்ணன் நரசிம்மனுக்கு. அவனுக்கு ஏன் இந்த விஷயம் தெரியக்கூடாது? நீங்கள் அந்த சோமலாபுர கிராம அதிகாரி. அவர் பெயர் என்ன? வித்யாதரர். மாதையன் எடுத்து கொடுத்தான். ஆம், வித்யாதரர். அவர் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா? உங்கள் பாட்டி, அதாவது மன்னரின் தாயார் சோமலாதேவியார் உருவாக்கிய கிராமம் அந்த சோமலாபுரம். அதில் குடிகொண்டுள்ள வனதுர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். பண்டரிபுரம் செல்லும் வழியில் சோமலாரம் சென்ற பட்டத்து இளவரசர் வனதுர்கைக்கு கோவில் எழுப்புவதாக வாக்கு தந்திருக்கிறார். அந்த வித்யாதரர் பண்டரிபுரம் சென்று நரசிம்மனை சந்தித்து சோமலாபுர வனதுர்கை கோவிலை எழுப்புவதற்கு சொர்ண புதையலை உபயோகிக்கும்படியாக கேட்கப் போகிறார். போசலேஸ்வரத்திற்காக கிடைத்த பொன்னை வனதுர்கை கோவிலுக்கு உபயோகித்தால் உமக்குத்தான் நஷ்டம். அதில் எனக்கு என்ன நஷ்டம்? ராமநாதன் வியந்து போனான். சோமலாபுரம் நரசிம்மன் ஆளப்போகும் பகுதியில் உள்ளது. போசலேஸ்வரம் நீங்கள் ஆளப்போகும் பகுதியில் உள்ளது. பொற்கோவில் எங்கே அமைய வேண்டுமென்று தாங்களே சொல்லுங்களேன். போத்தி சொன்னார். அபரஞ்சி பொன் நரசிம்மன் ஆளும் பகுதிக்கு செல்வதா? கூடவே கூடாது. அப்படியானால் நரசிம்மனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. வித்யாதரர் அவரை சந்திக்க விடாமல் செய்துவிட வேண்டும். போத்தி கூறினார். நாம் அவரை எப்படி தடுக்க முடியும்? மரமண்டை ராமநாதனுக்கு எதுவும் தாமதமாகத்தான் புரிகின்றது. மனதிற்குள் நினைத்தார் போத்தி. இளவரசி, இங்கே அரண்மனையில் தங்கியிருக்கும் வித்யாதரர் நாளை நம்முடன் சோமலாபுரம் வரக்கூடாது. அவர் கதையை இங்கேயே முடித்துவிட வேண்டும். தொடர்ந்து கூறினார் போத்தி. ராமநாதன் சந்தேகத்துடன் அவரை ஏறிட்டான். போத்தி, சோமலாபுர கிராம மக்கள் அனைவருக்கும் புதையல் விஷயம் தெரியுமே. அவர்கள் யாரேனும் நரசிம்மனிடம் சொல்லிவிட்டால் கிராமத்தையே சிறை வைத்து விடுவோம். சிக்கனரிடம் சொல்லி தப்பிக்க முயல்பவர்களை வெட்டி சாய்த்து விடுவோம். அலட்சியமாக சொன்னான் மாதையன். அன்று இரவு வீர சோமேசனின் சிறப்பு விருந்தாளியாக தங்கியிருந்த வித்யாதரர் படுக்கையில் அவள் வடதுருக்கிக்கு எழும்பியிருந்த இந்த கோவிலை பற்றியும் ஊரின் வளர்ச்சியை பற்றியும் ஏராளமான கனவுகள் கண்டிருந்தார். மெதுவாக உறக்கம் பிடிக்க கண்களை மூடினார் வித்யாதரர். சற்று நேரம்தான் தூங்கியிருப்பார். நெஞ்சுக்குழியில் திடீரென்று வேதனை ஏற்பட சிரமப்பட்டு கண்களை திறந்தவர் முன்னே வாளை நீட்டியபடி ஒரு உருவம் நின்றிருந்ததைக் கண்டார். அந்த வாளின் நுனிதான் இவர் நெஞ்சுக்குழியில் குறுகுறுப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும்.
எழுந்திரு கிராம அதிகாரியே! அந்த உருவத்தின் குரல் கடுமையாக ஒலிக்க அலறிக்கொண்டு எழுந்தார் வித்யாதரர். யார்? மாதையன்தான் கெக்களிப்புடன் சிரித்தான். சொர்ணப்புதையில் இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தியதற்காக உங்களுக்கு சன்மானம் கொடுக்கப் போகின்றோம். இந்த நேரத்திலா? சந்தேகமடைந்தார் கிராம அதிகாரி. ஆம் ஆம், வாரும். வாளை மீண்டும் முறையில் சொருகிய மாதையன் அவரது கரத்தை பற்றி தரதரவென்று இழுத்துக்கொண்டு அரண்மனையின் பின்புறமாக எங்கோ சென்றான். அருகில் இருந்த வனாந்தரத்திற்கு அவரை அழைத்துச் சென்றவன் அவரை ஒரு மரத்தடியில் தள்ளினான். சற்று நேரம் கழித்து அந்த காட்டில் மரண ஓலம் ஒன்று கேட்டது. அந்த ஓலத்தில் நடுநடுங்கிய பறவைகள் வீச் வீச் என்று சத்தத்துடன் மரங்களில் இருந்து பறந்து சென்றன. காரியம் முடிந்துவிட்ட திருப்தியில் மாதையன் மீண்டும் அரண்மனைக்கு சென்றான். வித்யாதரர் படுத்திருந்த அதே மஞ்சத்தில் படுத்தவன் நிம்மதியுடன் உறங்க ஆரம்பித்தான். மறுநாள் சோமலாபுரம் கிளம்பி மன்னன் வீர சோமேசன் வித்யாதரரை தேடினான். எங்கே அந்த கிராம அதிகாரி? ராமநாதன் ஜாடையாக போத்தியை பார்க்க அவர் சமாளித்தார். அரசே, நேற்றிரவு துரதிர்ஷ்டவசமாக ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. நள்ளிரவு நமது அரண்மனை விட்டு வெளியேறிய அந்த கிராம அதிகாரி பாண்டிய மன்னனிடம் சொர்ண புதையலை பற்றி தெரிவிப்பதற்காக சென்றிருக்கிறார். நல்ல வேளை நம் மாதையன் அவரை பார்த்து விட்டான். தடுக்க முயன்ற மாதவனை கிராம அதிகாரி கட்டாரியால் குத்த முயல தற்காப்புக்காக அந்த கிராம அதிகாரியை கொல்ல நேரிட்டு விட்டது. சிந்தையெல்லாம் சொர்ண புதையல் பற்றிய எண்ணங்கள் நிறைந்திருக்க சோமேஸ்வரனை அந்த கிராம அதிகாரியின் பரிதாபமான முடிவு பாதிக்கவில்லை. நல்ல காரியம் செய்தான் மாதையன் என்று பாராட்டிவிட்டு தன் பரிவாரங்களுடன் சோமலாபுரிக்கு கிளம்பினார். தற்பொழுது தன் கண்களால் அந்த புதையலை கண்டுவிட்ட வீர சோமேசன் உலகையே வென்றுவிட்ட மகிழ்ச்சியில் திளைத்து இருந்தான். அங்கிருந்த அத்தனை பேருடைய கண்களும் தகதகத்து கொண்டிருந்த பொற்குவியலை ஆசையுடன் பார்த்து கொண்டிருக்க இரு கண்கள் மட்டும் அந்த சொர்ணத்தை அருவருப்புடனும் மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தன. அந்த கண்களுக்கு உரியவர் நீலோத்பலதாசர். சாஸ்திரங்களை கரைத்து கொடுத்திருந்த அவருக்கு பாலம் பாலமாக கொட்டி கிடந்த அந்த அபரஞ்சி பொன்னை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது அது தோஷம் உள்ள பொன் என்று. கிரகணத்தன்று வெளிப்பட்ட பொன், அதுவும் சிம்ம ராசியில் கிரகணம் பிடித்தது போது கிடைத்த பொன். சிம்மராசியின் அதிபதியான சூரியன் வலுவிழந்த போது வெளிப்பட்ட பொன் அது. ஒரு கணம் நிதானித்தார். அவர் பேராசை பெருமூச்சு கொண்டிருந்த மன்னனும் அவனுடைய பரிவாரங்களும் இவர் கூற்றை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வது இருக்கட்டும், முதலில் இவர் கூறும் விஷயங்கள் அவர்கள் செவிகளின் வழியாக சென்று அறிவை எட்டுமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. அவர்களது ஆர்ப்பாட்டத்தை பார்த்தால் அந்த சந்தேகம் எழுகிறது. இருப்பினும் ராஜகுரு என்கின்ற முறையில் மன்னனுக்கு உண்மையை எடுத்துச் சொல்லிவிட வேண்டியது அவருடைய கடமை. மன்னா, தயக்கத்துடன் அழைத்தார் நீலோத்பலதாசர். அப்போதுதான் முதல் முறையாக அவரை பார்ப்பது போல ஒரு பார்வை பார்த்தான் வீர சோமேசன். ஸ்வர்ணம் நிழலாடிய அந்த கண்களை தன்னை நோக்கினாலும் கவனம் தன்னிடம் இல்லை என்று பட்டவர்த்தமாக புரிந்தது ராஜகுருவுக்கு. சோமேஸ்வரா, இந்த அபரஞ்சி பொன் மிகவும் ஆபத்தானது, பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. இதை உபயோகப்படுத்துதல் நாட்டிற்கு பெரும் தீங்கு விளைவிக்கும். இதை மீண்டும் பூமியிலேயே புதைத்து விடுவதுதான் நாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. நீலோத்பலதாசர் சொல்ல அங்கிருந்த அத்தனை பேருடைய கண்களும் அவரை எரிச்சலுடனும் ஆத்திரத்துடனும் பார்த்தன. என்ன சொல்லுகிறானே இந்த பைத்தியக்கார கிழவன்? இவ்வளவு சுரணத்தையும் மீண்டும் பூமியிலேயே புதைப்பதாமே? அனைவரும் மன்னனையே கவலையுடன் பார்த்தனர். நீலோத்பலதாசர் கூறுவதை வேதவாக்காக எடுத்துக்கொள்வது சோமேஸ்வரனின் வழக்கம். சுவர்ண விவகாரத்தையும் அப்படியே எடுத்துக்கொண்டு ராஜகுரு சொல்வதைப் போல் மீண்டும் பூமியிலேயே புதைத்துவிட்டால்? ராமநாதன் கலவரத்துடன் தந்தையை கவனித்தான். சிறிது நேரம் மௌனம் சாதித்தான் சோமேஸ்வரன். திருப்பி ஸ்வர்ணத்தை ஒரு முறை பார்த்தான். பிரதோஷ கடவுளின் கோவிலை இந்த பொன்னால் வேயப் போகிறேன். அப்படியே தோஷம் இருந்தாலும் கவலை இல்லை ராஜகுருவே என்றவன் தொடர்ந்து அவரை பார்த்து சொன்னான். ராஜகுருவே, நீர்தான் சாஸ்திரங்கள் அனைத்தையும் அறிந்தவராயிற்றே. கிரகணமன்று வெளிப்பட்ட பொன்னின் தோஷத்தை நீக்க பரிகார மந்திரம் ஏதேனும் இருக்குமே? அபரஞ்சி பொன்னை என் அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுகிறேன். நீர் வந்து தக்க பரிகாரம் செய்து தோஷத்தை நீக்குவீராக. சோமேஸ்வரனின் குரலில் பக்தியை விட கிண்டலே அதிகமாக ஒலித்ததாகப்பட்டது நீலோத்பலதாசருக்கு. மன்னனின் உத்தரவின் பேரில் சோமலாகிரியில் ஏறி அபரஞ்சி பொன்னை வெட்டி எடுக்கத் தொடங்கினார்கள் படை வீரர்கள்.
நீலோத்பலதாசர் கவலையுடன் அப்பால் நகர்ந்தார். இடி தாக்கிய கோபுரம். அப்புறமேய ஆப்தர் தன் பேத்தி மதுரவேணி பின்தொடர சுந்தரபாகுவுடன் திருவரங்கம் கோவிலை நோக்கி நடந்தார். மதுரவேணி திருவரங்க வீதிகளை வியப்புடன் பார்த்தபடியே வந்தாள். திருமாலிருஞ்சோலை வாழ் மக்கள் கள்ளழகனை கொண்டாடுவதுமே இங்குள்ளவர்கள் அரங்கனை கொண்டாடி வார்த்தைக்கு வார்த்தை அந்த ஊரின் திருவரங்க பெயர் உச்சரிக்கப்படுவதை அதிசயத்துடன் கவனித்தாள். இவர்கள் கொண்டிருந்த பக்தியில் வித்தியாசம் இருப்பதையும் உணர்ந்தாள். மாலிருஞ்சோலை மலையில் உள்ளவர்கள் கள்ளழகரை தங்கள் இனத்தலைவனாக எண்ணி மரியாதை செய்து வந்தார்கள். என்னதான் அவர் திருமாலின் அவதாரமாக இருந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கு அவன் தங்களில் ஒருவன். கோவிலில் திவ்ய பிரபந்தங்கள் ஒலித்தாலும் அவனுக்கு உகந்தது கிராமத்து ஜனங்களின் நாட்டுப் பாடல்களும் காட்டு ஜனங்களின் கூத்துப் பாடல்களும் தான். பாமரர்களுக்குத்தான் மாலிருஞ்சோலை மலையில் முதல் இடம். ஆனால் திருவரங்கத்தில் காவிரிக்கு இணையாக பாண்டித்யம் வீதிகளில் பெருகி ஓடுவதை மதுரவேணி கண்டாள். குழந்தைகளின் விளையாட்டுகள் கூட திருவரங்கனின் பெருமொழிகளை கொண்டாடும் விதமாகவே இருப்பதையும் கண்டாள். இங்கே வந்ததும் தான் ஒரு கிணற்று தவளையாகவே வாழ்ந்து வந்திருக்கிறோமே என்பது புரிந்து கொண்டாள். சுந்தரபாகுவே ஓரக்கண்ணால் கவனித்தாள். ஏன் திருவரங்கத்தை பார்த்தாயா? இதற்கு ஈடாக ஆகுமா உன்னுடைய திருமாலிருஞ்சோலை என்கின்ற பாவனையில் செருக்குடன் தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருந்தான் அவன். அப்புறமேயர் பக்தி பரவசத்துடன் கோவில் திருவாயிலை நோக்கி சென்றார். எதிரே ஈயான் ராமானுஜன் தன் பரிவாரங்களுடன் நின்றிருந்தார். கூரநாராயணின் ஆப்த நண்பர் வருகின்றார் என்பதை கேள்விப்பட்டிருந்த ஊர் ஜனங்கள் கோவிலின் வாசலில் திரண்டு இருந்தனர். அப்புறமேயர் மலர்ந்த முகத்துடனும் கூப்பிய கைகளுடனும் வரவேற்றார் ஈயான் ராமானுஜன். எழுந்தருள வேண்டும் ஆப்தரே. மகான் கூரநாராயணர் ஜியரின் ஆத்ம நண்பர் இங்கே வந்திருப்பது நாங்கள் செய்த பாக்கியம். உணர்ச்சி வசப்பட்டவராய் அப்புறமேய ஆப்தர் அவரது கரங்களை பற்றி கொண்டார். தன் நண்பரின் பெயரை கேட்டதும் அவருடைய கண்களில் இருந்து நீர் எட்டி பார்த்தது. கிளம்பி வா என்று திருவரங்கன் சொல்லிவிட்டான். உடனே இதோ இங்கே வந்துவிட்டேன் ஈயான் சுவாமிகளே, அப்புறமேயர் சொன்னார். ஈயான் சுவாமி தன் சகோதரனை அறிமுகப்படுத்தினார். ஆர்த்தரே, இவர்தான் என் தம்பி தேவராஜ குரு. கோவில் பரிஜனத்தார் இவரை அம்மா என்றே அழைப்பார்கள். அரங்கன் தாய் போல கவனித்துக் கொள்வதால் அவருக்கு அந்த பெயர். அப்படியென்றால் இவர் எனக்கு பாட்டிமுறை ஆக வேண்டும். காரணம், அரங்கன் என் அப்பன் என்று அப்புறமேயர் நகைச்சுவையுடன் கூற அனைவரும் சிரித்தனர். கருணாகரதாசர் அப்புறமேயரை வணங்கினார். சுவாமி, அடியேன் கருணாகரதாசர், உமது தோழரின் பிரதம சீடர். இவர் தளிம நம்பி கூர்மநாராயணரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். ஆகா, உங்களை நன்கு அறிவேன். நான் ஜியரை சந்திக்கும் போதெல்லாம் உங்கள் இருவரை பற்றியும் பேசுவார். குறிப்பாக தளிம நம்பி தயாரிக்கும் அக்கார வடிசலை மிஞ்சுவதற்கு யாருமே கிடையாது என்று கூறுவார். அப்புறமேயர் தன் பேத்தியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சுவாமி, முதலில் அரங்கனை தரிசித்துவிட்டு எங்கள் அகத்தில் அமுது செய்யலாம், ஈயான் சுவாமி கூறினார். நான் கூரநாராயணனின் திருவரசுக்கு செல்ல வேண்டுமே. நீர் அமுது செய்ததும் சுந்தரபாகு தங்களை அங்கே அழைத்துச் செல்லுவான். ஈயான் சுவாமி அப்புறமேயர் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். உன்னுடன் மதுரவேணி, சுந்தரபாகு, கருணாகரதாசர், தேவராஜ குரு மற்றும் தளிம நம்பியும் அவர்களுடன் சென்றனர். சுந்தரபாகுவின் நண்பர் திருவாழ் மார்பன் எதிரே வர 5 குழி 3 வாசல் அருகே அவன் கழன்று கொண்டான். அந்த வாசலை கடக்கும் பொழுது தேவராஜ குரு சொன்னார், ஆப்தரே, இதுதான் 5 குழி 3 வாசல். இந்த இடத்தில் கையை ஊன்றி பெருமாள் வருகின்றாரா என்று தாயார் எட்டி பார்த்தாளாம் என்று அங்கே இருந்த 5 குழிகளை காட்டினார். இந்த விளக்கம் பாமர ஜனங்களுக்கு உண்மையில் பஞ்சேந்திரியங்கள் என்கின்ற படிகுழிகளை அடக்கி சித்த அசித் ஈஸ்வரன் என்கின்ற 3 தத்துவங்களை புரிந்து கொண்டால் தாயார் நமக்கு பரமபதத்தை அடைய வழி செய்வாள் என்பதை குறிக்கவே இங்கு 5 குழி 3 வாசல் என்று அமைத்திருக்கின்றனர். ஈயான் சுவாமி சொன்னார். மதுரவேணி வியப்புடன் அவரை பார்த்தாள். இந்திரியங்களை எதற்காக படுகுழியாக சித்தரித்துள்ளனர்? பெண்ணே, செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்கின்ற 5 புலன்கள்தான் மனிதனை ஆட்டி படைக்கின்றன. இதன்பால் பற்றுக்கொண்டு பாவங்களை செய்ய துணிகின்றான். இதனால் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றான். இந்த பஞ்சேந்திரியங்கள் தானே அவனை பிறவி என்னும் படுகுழியில் தள்ளுகின்றன.
அதை அடக்கினால் மட்டுமே திருவரங்கனின் திருவடிகளை எட்ட முடியும். சாதாரண மனிதனால் இதை எப்படி செய்ய முடியும்? தாயார் அந்த மனிதர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உதவுவதற்காக முன் வருகிறாள். பஞ்சேந்திரியங்கள் என்னும் படுகுழிகளை கடக்க உதவுகின்றாள். அதை தன் கை விரல்களால் மறைத்து அரங்கனின் திருவடிகளை நமக்கு காட்டுகின்றாள். அதற்காகத்தான் ரங்கநாயகி சன்னதியில் இந்த 5 குழி 3 வாசல் தத்துவத்தை விளக்கும் வகையில் இதை ஏற்படுத்தியுள்ளனர். மதுரவேணி பிரமிப்புடன் கீழே குனிந்து அந்த 5 குழிகளில் தன் விரல்களை வைத்து வாசல் பக்கமாக எட்டி பார்த்தாள். பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன மதுரா, அரங்கன் தெரிகின்றானா? கள்ளழகன் தெரிகின்றானா? சிரித்தபடியே கேட்ட அப்ரமேயர் தொடர்ந்து நடந்தார். மதுராவுக்கு அழகனும் தெரியவில்லை, அரங்கனும் தெரியவில்லை. தன் நண்பர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த சுந்தரபாகுதான் தெரிந்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.